सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। शास्त्र दर्पणं முதல் அத்தியாயம் 4ஆம் பாதம் காரணத்வேன சாகாசாதிஷு யதா வியவதிஷ்டோக்தேஹ் அப்படிங்கிற அதிகரணம். இந்த அதிகரணத்துல பூர்வபக்ஷம் முடிச்சாச்சு, சித்தாந்தம் இப்போ பார்க்க போறோம். பூர்வபக்ஷத்துல என்ன வந்தது? சுருக்கமா சொல்ல போனா வேதாந்தம்னு சொல்லப்படுற அந்த உபனிஷத்துகள்ல ஒரே மாதிரியாக சிருஷ்டி கிரமம் சொல்லப்படல. ஒவ்வொரு உபநிஷத்துல ஒவ்வொரு விதமா சொல்லப்பட்டிருக்கு. அது வித்தியாசமா இருக்கிறதுனாலே காரணம் பிரம்மான்னு சொல்றோமோ, ஜெகத்துக்கு காரணம் சிருஷ்டிகர்த்தா பிரம்மா பரமாத்மா. அந்த பரமாத்மாவை பத்தியும் உபனிஷத்துகளுக்கு ஏகவிதமான அபிப்பிராயம் இருக்க முடியாது. அதனால கதி சாமான்யாத்துல ஏற்கனவே எல்லா வேதாந்தத்துக்கும் பிரம்மத்துலதான் சமன்வயம், எல்லா வேதாந்தமும் பிரம்மத்தை தான் ஜெகத்காரணமாக சொல்றதுன்னு சொன்ன விஷயம் நிரூபணம் ஆகா. ஏன்னா ஒவ்வொரு வேதாந்தத்துல ஒவ்வொரு விதமாக சிருஷ்டியை பத்தி பேசினதுனாலே அந்த சிருஷ்டிக்கு காரணம் எதுவோ அந்த விஷயத்துல கூட ஒரே அபிப்பிராயம் இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷம் வந்தது. இந்த பூர்வபக்ஷத்துக்கு இப்போ சமாதானம் சித்தாந்தம் சொல்றார். உச்சியதே சர்க கிரம விவாதேபி ந சஹ ஸ்ரஷ்டரி வித்யதே. யதஹ இல்ல சதஹான்னு திருத்திக்கணும். சதஸ்து அசத்வச்சோ பக்தியா நிராகாரியதயா குவச்சித். அதாவது சர்க்கன்னா சிருஷ்டி, சிருஷ்டியுடைய கிரமத்துல வித்தியாசம் இருக்கலாம், விவாதம் இருக்கலாம். ஆனா சிருஷ்டிக்கு காரணம் எதுவோ, சிரஷ்டா சிருஷ்டியை பண்ணக்கூடியது யாரு அப்படிங்கிற விஷயத்திலே சக விவாதா நவிந்தியது. உபனிஷத்துகளுக்கு விவாதமே இல்லை. எல்லா உபனிஷத்தும் பரமாத்மாவைத்தான் சிருஷ்டிக்கு காரணமாக சொல்றதே தவிர வேற எதையுமே சொல்லல சிருஷ்டிக்கு காரணமாக. அதனால சிருஷ்டி எப்படி வந்தது, எந்த கிரமத்துல வந்தது அப்படின்னு சொல்றச்ச வித்தியாசப்படலாம். ஆனா சிருஷ்டிக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டா எல்லா உபனிஷத்தும் ஏகவிதமாக சொல்லறபடியாலே சர்வ உபனிஷத்துக்கும் அந்த காரணத்துல தானே சமன்வயம் சொன்னோம். அதுக்கு ஒரு விரோதமும் இல்லை. எல்லா உபனிஷத்தும் ஜெகத்காரணமாக பிரம்மத்தை தான் தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னோமோ இல்லையோ, அந்த விஷயத்துக்கு விரோதம் இல்லை. ஒரு இடத்துல அது எப்படி சொல்லலாம், அங்கேயும் விரோதம் இருக்கு. முக்காவாசி உபனிஷத்துல சத்துல இருந்து தான் ஜெகத் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல அசத்வா இதமக்ராசி ததோவை சதஜாயத, முதல்ல அசத்து இருந்தது, அந்த அசத்துல இருந்து தான் சத்தே வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது விரோதமாகாதா? சமஸ்த ஜெகத்தும் சத்துல இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கும் அசத்துல இருந்து தான் சத்தே வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கும் விரோதமாக இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சொல்றார் சதஸ்து அசத்வச்சோ பக்தியா. அங்க அசத்துனா அசத்துன்னு அர்த்தம் இல்லை. அந்த அசத்துன்னு சொல்றது சத்ததான் அசத்துன்னு சொல்லப்படுது. அது எப்படின்னா அது கவுன பிரயோகம். ஒருத்தனை ஒரு மனுஷனை சிம்மம் அப்படின்னு சொல்றது எப்படி கவுனமாக சொல்லப்படுறதோ அதை போல சத்தையே அசத்துன்னு சொல்லப்படுறது. இதுக்கு நான் என்ன உதாரணம் சொல்ல, இதுக்கு ஒரு சூத்திரமே இருக்கு. அசத்யபதேசான்னேதிகேன்ன தர்மாந்தரேண வாக்கியசேஷா அப்படின்னு சொல்லி 2வது அத்தியாயத்திலே முதல் பாதத்திலேயே
ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரம் இதுக்கு பதில் சொல்றது. சத்த அசத்து அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னங்கிறத காமிக்கிறார். அந்த சூத்திரத்துல சொல்லியிருக்கார். என்ன சொல்றாருன்னா, இப்ப மண் தானே பானை. பானை மண்ணை காட்டிலும் வேற இல்லையோனோ. அப்ப மண்ணும் பானையும் ஒண்ணுதான் அப்படின்னு வச்சிருந்தால், இந்த பானையை நிர்மாணம் பண்றதுக்கு முன்னாடி மண்ணு மாத்திரம் இருக்கும் காலத்துல பானை இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு ஏன் சொல்றது இல்ல? சொல்லுவாள் யாராவது? இன்னும் பண்ணல, அவங்க மண்ணை தான் தயார் பண்ணி வச்சிருக்கான், இன்னும் பானை பண்ணல. அப்படி இருக்கும்போது பானை இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தானே சொல்லணும். மண்ணும் பானையும் ஒண்ணுதான், மண்ணு இருக்கு அதனால பானை இருக்குன்னு யாராவது சொல்லுவாளோ? சொல்ல மாட்டார். பானை இருக்கான்னு கேட்டா இல்லேன்னு சொல்லுவாங்க. ஆனா மண் இருக்கு, மண்ணுதான் பானை, மண்ணை காட்டிலும் பானை வேற இல்லை. ஆனா மண்ணு மாத்திரம் இருக்கும் காலத்துல பானை இருக்குன்னு சொல்ல வருது வழக்கம் இல்லை. ஏன் அப்படி தெரியுமா? அந்த பானைங்கிறது ஸ்தூலமாக தெரியும்படியாக இல்லை அப்படிங்கிறது. பானைங்கிறது இல்லவே இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் வராது, அப்புறம் கூட வராது. அதனால இருக்கு, வேற ரூபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லணும். இதுதான் சத்காரியவாதம்னு பேரு. அப்ப நாம பானை இல்லைன்னு சொன்னாலும் அது ஸ்தூலமான ரூபத்துல இல்லைங்கிறத வச்சுன்னு சொல்றோம். அதே மாதிரி சர்வ ஜகத்தும் உண்டாகிறதுக்கு முன்னாடி நாம ரூபம் இது ரெண்டுமே இல்லைன்னு சொல்லுவோமோ. நம்ம சிருஷ்டியானத்திலேருந்து தானே நாம ரூபமே வருது. சமஸ்த நாம ரூபங்களும் வந்தது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி இல்லை. அப்பனா நம்ம என்ன சொல்லணும்? சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம்தான் இருக்குன்னு நாம பேச தெரிஞ்சுக்கிறோம். இப்ப பானை விஷயத்துல அப்படித்தானே, புலாலன் பானையை சிருஷ்டி பண்ணினதுக்கு அப்புறம் பானை இருக்குன்னு சொல்றோம், அதுக்கு முன்னாடி பானை இல்லைன்னு சொல்ற மாதிரி சமஸ்த ஜெகத்தும் சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் இருக்குன்னு நாம சொல்றதுனாலே அது சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னால் இருந்த அந்த அவஸ்தைய அசத்துங்கிற சப்தத்தினால நிர்தேசம் பண்ணி இருக்கு உபனிஷத்து. அது இல்லை, ஜெகத்து இல்லை, ஜெகத்து இல்லை அப்படின்னு சொன்னா ஜெகத் ரூபமா இல்லைன்னு அர்த்தம். சத்ரூபமா இருக்கத்தான் இருக்கு. ஆனால் இந்த சப்தத்தை கொண்டு அந்த காரணத்தை விவகாரம் பண்ணிருக்கு. அசத்து நிஜமான அசத்து இல்லை. அதாவது சசவிஷானம் போல அசத்துங்கிற அர்த்தத்துல இந்த சப்தத்தை பிரயோகம் செய்யவில்லை. சதஸ்து அசத்வச்சோ பக்தியா. சாந்தோக்கியம் 6வது அத்தியாயத்துல அசத்து காரணம்னு சில பேர் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுவாதம் பண்ணி அது அப்படி இப்படி ஆக முடியும், அதனால அசத்து காரணம் ஆக முடியாது. சத்வேவ சௌமிய நமக்ராசி ஏகமேவா அத்விதீயம், அது நிராகாரணம் வேற பண்ணிருக்கு. அதையும் சொல்றார். நிராகாரியத்தையா குவச்சித்து. அசத்த ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது 2 இடத்துல இருக்கு. ஒரு இடத்துல அது கவுன பிரயோகம், சத்தையே அசத்துன்னு சொல்லியிருக்கு, ஏன்னா நாமரூப அபிவியக்தி இல்லாத காரணத்தினால. இன்னொரு இடத்துல அந்த வாதத்தை நிராகரணம் பண்றதுக்காக சொல்லியிருக்கே தவிர அது சித்தாந்தமாக சொல்லலை. அந்நிய கர்த்திருக்கத்வ ஸ்வயங்கர்த்திருக்கத்வாபியாம் சர்गे கிரம வியுத்கிரம அக்கிரமைஷ்ச விவாதேபி ஸ்ரஷ்டரி விவாதோ ந வித்யதே. அதாவது பிரபஞ்சமானது வேற ஒருத்தர்னால உண்டாக்கப்பட்டதா தானே உண்டானதா அப்படிங்கிற விஷயத்திலே விவாதம் இருக்கலாம். வாதிகள் பல பேர் வேற யாரோ பண்ணியிருக்கான்னு தான் சொல்லுவா, சில பேர் தானே வந்ததுன்னு சுபாவவாதி சொல்லுவா. இப்படி எல்லாம் வித்தியாசம் இருக்கு. வாதிகளுக்கு மத்தியில விவாதம் இருக்கலாம். அதே மாதிரி உபனிஷத்துகள்ல கூட இந்த வாதத்துக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கார். தன் நாமரூபாபியாமேவ வியாக்கிரியத அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பிரபஞ்சமானது நாமரூபங்களோடு உற்பத்தியானது அப்படின்னு சொல்லியிருக்கு. எதுல உற்பத்தியானது அந்த இடத்துல சொல்லல, வேற இடத்துல சொல்லியிருக்கிறத வச்சுக்கணும். அதே மாதிரி சிருஷ்டி கிரமம், ஒரு இடத்துல கிரமம் இருக்கு, ஒரு இடத்துல கிரமத்துல வித்தியாசம் இருக்கு, விக்ரமம். ஒரு இடத்துல மொத்தமா கிரமமே இல்லாம எல்லாமே வந்தது, மொத்த ஜெகத்தும் அதுலயே வந்துடுத்துன்னு சொல்றது. இப்படி எல்லாம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் சிரஷ்டரி விவாதோ நவித்யதே. எப்படி வந்தாலும் இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணினவர் யாரோ அவர் விஷயத்துல உபனிஷத்துகளுக்கு மத்தியில விவாதம் கிடையாது.
எல்லா உபனிஷத்தும் பரமேஸ்வரன் தான் ஜெகத்கர்த்தான்னு ஒத்துக்கிறது. யதா அஸ்தி பிரம்மேதி சேத்வேத இது பிரகிருதம் பிரம்மா ததப்பேஷ ஸ்லோகோ பவதி இது தச்சப்தேன பராமர்ஷ்ய அசத்வா இதமக்ராசீத் இது ஸ்லோகஸ்ய உதாகிருதத்வாத் அசச்சப்தः அனபிவ்யக்தி குணாத் சதி அபி பிரயுக்தः. இந்த அசத்வா இதமக்ராசீத்ங்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். பார்த்தா நமக்கு அந்த அசச்சப்தம் கவுனங்கிறது புரியும். எப்படின்னு கேட்டா, அங்க முன்னாடி என்ன சொன்னது, இந்த பிரம்மம் தானே ஆத்மா, அந்த பிரம்மத்தை ஒருத்தன் இல்லேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனே இல்லாத போயிடுறான். அவன் தன்னையே தான் இல்லைன்னு சொல்லிக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா அவன் தான் பிரம்மா. அந்த பிரம்மம் இல்லைன்னு சொன்னா தானே இல்லைன்னு சொன்னதாகும் அப்படின்னு நிந்த பண்ணிது. அப்புறம் எவன் பிரம்மத்தை இருக்கிறதாக தெரிஞ்சுக்கிறானோ, அஸ்தி பிரம்மேதி சேத்வேத, பிரம்மங்கிறது ஒரு இருக்கும், பிரம்ம இருக்கக்கூடிய வஸ்து தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறானோ அவனை சந்தமேனும் தத்துவ விதுகு, அவன் சத், அசத் இல்லை அப்படின்லாம் சொல்லி, இங்க அசத்து சத்துங்கிறதுக்கு கவனமான பிரயோகம் தானே சொல்லணும். இப்படி சொல்லிட்டு ஆக பிரம்மத்தை அவன் இருக்குன்னு ஒத்துண்டானோ இல்லையோ, அந்த பிரம்மத்தை பத்தி மேற்கொண்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அசத்வாயிடம் அக்ராசி, அந்த பிரம்மத்துக்கு அசத்துங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு. அந்த பிரம்மத்திலேருந்து தான் சகலமும் உண்டானது. அப்போ என்ன ஆச்சு, பிரம்மத்தை அசத்துன்னு சொல்லணுமானால் முன்னாடி அசத்துன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சுட்டு, இப்ப அதே அசத் சப்தத்தினால உபனிஷத்து சொல்றது அப்படின்னு சொன்னால் அப்ப என்ன அர்த்தம் வச்சுக்கணும், அங்க கவுன பிரயோகம்னு வச்சுக்கணும். அதாவது இந்த ஜெகத்தினுடைய நாம ரூபங்கள்லாம் அபிவியக்தி ஆகாத நிலையில இல்லைங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்றதுங்கிறது வழக்கத்துல இருக்கிறதுனாலே ந சத்து அசத்து, நாஸ்தீதி அசத்து, இல்ல இந்த நாம ரூபங்கள்லாம் இல்லாதது அப்படிங்கிற அர்த்தத்துல அசத்து. நாமரூபத்தோடு கூடி தெரியக்கூடிய வஸ்துவை நம்ம இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி தெரியறதுக்கு முன்னாடி அது இல்லை அப்படின்னு சொல்லுவோமோ இல்லையோ, அதே மாதிரி அனபிவியக்த நாம ரூபம்னு போட்ட அனபிவியக்திங்கிற ஒரு குணத்தை கொண்டு அசச்சப்த பிரயோகம் இங்கே சத்துக்கே பண்ணப்பட்டிருக்கு. சத்துதான் அது, ஆனா அது அசத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதனுடைய குணம் அப்படி இருக்கு, அபிவியக்தி ஆகாததாக இருக்கு, ஒண்ணுமே தெரியல, ஒரு நாம ரூபம் ஒண்ணும் இல்லாம இருக்கு. அதே மாதிரி அசதே வேதம் அக்ர ஆசீத் இது து நிராகாரியத்வேன அசத்வாதः அனூதிதः கதமசத சஜ்ஜாயேத இது ச நிராகிருதः. அசதே வேதம் அக்ர ஆசீத் அப்படின்னு சொல்றது சாந்தோக்கியத்துல 6வது அத்தியாயத்தை வச்சுக்கணும். இங்க சாந்தோக்கியத்துல இன்னொரு இடத்துல அசதே வேதம் அக்ர ஆசீத் இருக்கு, அது இல்ல, 6ஆத்தியாயத்துல உள்ள விஷயத்தை இங்க எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டா அங்க சொன்னது நிராகரணம் பண்றதுக்காக சொல்லப்பட்டது, அதை நீங்க காமிக்க முடியாது. உபனிஷத்தை அப்படி சொல்லியிருக்கு பாரு, யாரோ சொல்றது தப்புன்னு சொல்றதுக்காக சொன்ன விஷயம் அது. நிராகிருதா விமதம் சஜ்ஜன்யம் காரியத்வாத் கும்பவத் இது மானாந்தர பாதிதஷ்ட. அது மாத்திரம் இல்லை, இந்த அசத்தை நிஜ அசத்தை ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு அந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அது பாதிதம், இந்த மாதிரி நடக்காது. ஏன்னா விமதம் சஜ்ஜன்யம், நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள்லாம் சத்தாகத்தானே இருக்கு. அப்படின்னா அது அசத்துலேருந்து வர முடியாது, அது சத்துலேருந்து தான் வந்திருக்கணும். காரியத்வாத் கும்பவத்து, கும்பம்ங்கிறது பானை இருக்கக்கூடிய வஸ்து, இருக்கும் வஸ்து. அது எதுலேருந்து வருது, மண்ணிலேருந்து வருது. மண்ணும் ஒரு இருக்கிற வஸ்து தான், அபாவம் கிடையாது. அப்போ எப்படி ஒரு சத்தான காரியம் சத்தான காரணத்திலேருந்து உண்டாகிறதுங்கிறது தான் லோகத்துல பார்க்கப்படுறதோ, அதே மாதிரி இந்த ஜெகத்தும் சத்தாக இருக்கிறதுனாலே ஒரு சத்தான காரணத்துக்குத்தான் இது காரியமாக இருக்க வேண்டும்னு அனுமானம் செய்யணும். ஆக இந்த அனுமானத்தினாலே அசத்திலேருந்தே சத்து வந்தது அப்படின்னு நீ சொன்னேன்னா அது பாதித்தமாயிடும், அதற்கு பாதம் வந்துடும். வக்ஷமானோபி காரியஸ்ருதீனாம் அவிரோதः இஹ சங்கிப்ய கத்யதே. காரிய விஷயத்துல ஆனா விரோதம் இருக்கே, காரண விஷயத்துல சரி எல்லாமே பிரம்மத்தை தான் காரணம்னு சொல்றதுன்னு வச்சுடுவோம். ஆனா காரியங்கள் உற்பத்தியில
வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கே, ஒரே மாதிரி சொல்லலையே எல்லா உபனிஷத்தும் அப்படின்னு கேட்டா அதுக்கு வேற பாதம் இருக்கு. 3ஆம் பாதம் 2ஆம் அத்தியாயம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அதுக்காகவே வந்திருக்கு. இருந்தாலும் அங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ற விஷயத்தை இங்க சங்கேபமா சொல்லிடுவோம். தத்திர ந தாவத் ஸ்வயங்கர்த்திருக்கத்வேன சர்க்கே விவாதः வியாக்கிரியத இதி சர்க்கர்த்திரு இல்ல கர்மகர்த்திரு லகாரஸ்ய சத்யேவ அன்யஸ்மின் கர்த்தரி சௌகர்யாபேட்சத்வாத். ஒரு இடத்துல தத்ஹேதன் தர்ஹி அவ்யாக்கிருதமாசீத் தத் நாமரூபாபியாமேவ வியாக்கிரியத அப்படின்னு பிருகதாரண்யகம் சொல்றது. அதாவது இந்த ஜெகத்து இந்த மாதிரி அபிவிக்தமாக இருக்கலே, ஆரம்பத்திலே அவ்யாக்கிருதமா இருந்தது, அதுக்கப்புறம் அது நாமரூபமாக ஆனது அப்படின்னு சொன்னது. அதுவே ஆனது அப்படின்னு சொன்னதுனாலே அது தானா எடுத்தோன்னு நமக்கு தோன்றது. இந்த கர்மகர்த்திரு லகாரம்னு ஒண்ணு சொல்லுவான் அந்த பிரயோகம். இப்ப தேவதத்தன் தேவதத்தா ஓதனம் பச்சதி, தேவதத்தன் அந்த சாதத்தை அன்னத்தை சமைக்கிறான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்ப ஓதனமானது தானா ஆகலே, இவன் பண்ணாதான் அது ஓதனமாக ஆகும் இல்லையா? அப்ப தேவதத்தன் அதுக்கு கர்த்தாவாக இருக்கான், பாக்கத்துக்கு கர்த்தாவாக இருக்கான். சில சமயம் என்ன ஆகும் தெரியுமா, இந்த தேவதத்தன் பெருசா ஒண்ணும் வேலையே பண்ண வேண்டாம், இவன் பாட்டுக்கு அரிசி களைஞ்சி வச்சுட்டு ஏற்றி வச்சுட்டா போறோம், கரெக்டா அந்த டயத்துல அந்த குக்கர்ல அந்த கரெக்டா சரியா போயிடும்னு சொன்னால், அப்போ தேவதத்தன் என்ன சொல்லுவான், தன்னை ஒரு கர்த்தாவாவே நினைச்சுக்க மாட்டான். அவன் என்ன சொல்லுவான், நான் ஏற்றி வச்சுடுவேன் அது தானா ஆயிடும். அப்ப அங்க ஓதனகா ஸ்வயமேவ பட்சதே, நான் ஒண்ணும் பண்ணல, அவன் அது தானே ஆயிடுறது அப்படின்னு. அந்த மாதிரி பிரயோகம் சௌலபியம். அதுக்காக ஒண்ணும் ஒண்ணுமே பண்ணலன்னா அது ஆகாது. அதுக்காக ஒரு சில காரியங்கள் பண்ண வேண்டி இருக்கும். ஆனா பாக்கம் பண்றதுக்கு அத்தனையும் மொத்த காரியத்தையும் அவன் பண்ண வேண்டியதாக இருக்காது. இதுதான் சௌகரியம்னு சொல்றது. அந்த அதிசயித்தமான ஒரு சௌகரியத்தை சொல்றதுக்கு, அதை காமிக்கிறதுக்கு எப்படி பிரயோகம் பண்ணுவான்னு கேட்டா, நான் ஒண்ணும் பண்ணல அதுவே ஆயிடுத்து அப்படின்னு ஸ்லோகத்துல சொல்ற வழக்கம். இது சமஸ்கிருதத்துல பாணினி இதுக்கு சொல்லியிருக்கார். அதாவது கர்ம கர்த்திரு லகாரம், அந்த கர்மகாரகமே கர்த்தாவா மாத்தி பிரயோகம் பண்ணலாமா அந்த சமயத்துல. இந்த மாதிரி பல இதுகள் இருக்கு. அதுலயும் எப்படி அந்த மாதிரி கர்ம கர்த்தரி லகாரத்தை சொல்லி அது ரூபங்கள் எப்படி வரும் அதெல்லாம் விசாரம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப வியாக்கிரியத்தை அப்படிங்கிறது இருக்கே, இந்த இடத்துல அது தானே வியாக்கிருத்தமானது, தானே ஒரு நாம ரூபத்தோடு சேர்ந்து உண்டானது அப்படின்னு சொன்னாலும் இல்லையா. அது அதை பண்றவன் யாரோ அவன் ரொம்ப அனாயாசமா போயிட்டான், ஒண்ணுமே பண்ணல, அவன் வேலையே பண்ணல, இது பாட்டுக்கு வந்துருத்துன்னு சொல்ற மாதிரி. அதுக்காக யாருமே கர்த்தா இல்லை, இது உண்டாயிடுத்து தானாவே உண்டாச்சுன்னு அர்த்தம் இல்லை. எங்க இந்த மாதிரி பிரயோகம் வருதோ அந்த இடத்துல கர்த்தா இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. அந்த கர்த்தா தான் ஒன்றும் பெருசா வேலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற சௌகரியத்தை காண்பிக்கிறதுக்காக அது தானே ஆயிடும்னு சொல்றானே தவிர அப்படி தானே ஆகாது, எதுவுமே ஆகாது கர்த்தா இல்லாம. அதனால அந்த இடத்துலயும் கர்த்தா இருக்கத்தான் இருக்கான். தன் நாமரூபாபியாம் வியாக்கிருதமாச்சு, சும்மா தானே ஆயிடுதா இல்ல, அதுக்கு வியாக்கிருத்தா ஒருத்தர் இருக்கார், அவர் பண்ணினா அது வியாக்கிருதமாச்சு. அப்படிதான் அங்கேயும் வச்சுக்கணும். அதேவ அது சௌகரியாபேட்சம் சொல்றா, சௌகரியம் ரொம்ப சௌகரியமா இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு அப்படி ஒரு பிரயோகம் பண்ணி காமிப்பான். அதேவ வியாக்கிரியத்தை இத்தியத்திர ஆக்ஷிப்தஸ்ய வியாக்கர்த்து சயேஷ இக பிரவிஷ்டா இது உபரி பராமர்சோ திருஷ்யத்தை. இது இப்படித்தான் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கிற எப்படி தீர்மானம் பண்றதுன்னு கேட்டா, ஜெகத்து உண்டானதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, உண்டானதுன்னு சொல்லிட்டு அந்த உண்டான ஜெகத்துக்குள்ள சரீரத்துல இவர் பூரா பிரவேசம் பண்ணிருக்கான். தயேஷ இக பிரவிஷ்டா ஆனகாகிரேபியா. யாருன்னா ஜெகத்தை யாரு உண்டாக்கினாரோ அவர். ஜெகத்து தானே உண்டாகிறதா இருந்தால் உண்டாக்கினவனே ஒருத்தர் இருக்க மாட்டானோ இல்லையா, அவன் இது ஜெகத்துக்குள்ள பிரவேசம் பண்ணினான்னு மேற்கொண்டு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. அப்ப அதுலயே என்ன தெரியுதுன்னா, அந்த கர்த்தா இருக்கத்தான் இருக்கார், ஆனா இது தானே உண்டானது அப்படின்னு ஒரு கர்மகர்த்திரு பிரயோகம் வந்திருக்கேன்னு கேட்டா, அவர் ரொம்ப அனாயாசமா இதுக்காக ஒன்றும் சிரமப்படலை, ஜெகத்தை உண்டு பண்றதுக்காக அவர் ஒன்றும் சிரமப்படலை, ரொம்ப சுலபமா பண்ணிட்டார், அதனால இது தானே வந்துடுத்துன்னு சொல்லியிருக்கே தவிர கர்த்தா இல்லைங்கிற அபிப்பிராயம் கிடையாது.
அதனால்தான் மேற்கொண்டு அவர் உள்ள பிரவேசம் பண்ணினதாக பிரவேசம் சொல்லியிருக்கு. தயேஷ இக பிரவிஷ்டகான். ஆகையாலே அந்த இடத்துல தானே வந்ததுங்கிறது இல்லை, அங்கேயும் பிரம்மத்தை பரமாத்மாவை கர்த்தான்னு உபனிஷத்து ஒத்துக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கிரமத்துல வித்தியாசம் வருதே. ஆகாசத்துல ஆரம்பிச்சு சிருஷ்டி சொல்றது தைத்திரிய உபனிஷத்து, தேஜஸ்ல ஆரம்பிச்சு சொல்றது சாந்தோக்கிய உபனிஷத்து. இது வித்தியாசம் தானே அப்படின்னு கேட்டா, நச்சக்கிரமே விகானம். கிரமத்துல வித்தியாசம் வருதுங்கிறது அதுவும் இல்லைதான். அந்த விரோதத்தையும் பரிகாரம் பண்ண முடியும். ததாகி, அதாவது ஒரே மாதிரியான கிரமம் இருந்தாலும் நாம வாக்கால அதை வர்ணிக்கும் போது பல விதமாக வர்ணிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அநேக சில்ப குசலா தேவதத்தா பிரதமம் சக்கரதண்டாதி கரோதி, ததுபகரணஸ்ச கும்பம், கும்போபகரணஸ்ச ஆஹரதி உதகம், உதகோபகரணஸ்ச கோதூமகணிகாः संयवनेन पिण्डीकरोति, पिण्डोपकरणश्च पचति घृतपूर्णम्। तदत्र सर्वत्र एतस्मिन् देवदत्तस्य कर्तृत्वात् शक्यं वक्तुं देवदत्तात् चक्रादि सम्भूतं, तस्मात् चक्रादेः कुम्भादि इति। देवदत्तस्य सर्वत्र क्रमवत्यपि कार्ये साक्षात् कर्तृत्वात् சக்கராதேஷ்ட கும்பாத்யுத்பத்து துவாரத்வா. ஒரு தேவதத்தன் இருக்கான். அவன் பல விஷயங்கள்ல நல்ல சாமர்த்தியம் உள்ளவன், பல காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு குசலமானவன். அவன் என்ன பண்றானா, முதல்ல ஒரு சக்கரம் தண்டம் இதெல்லாம் நிர்மாணம் பண்ணிக்கிறான், அவனே பண்ணிக்கிறான். அந்த சக்கர தண்டாதிகள்ங்கிறத உபகரணமாக கொண்டு அதை வச்சுட்டு ஒரு பானை தயார் பண்றானா. அதுக்கப்புறம் அந்த பானைய தனக்கு உபகரணமாக கொண்டு ஜலம் கொண்டு வரானா. கும்போபகரணஸ்ட ஆஹரதி உதகம், ஜலத்தை கொண்டு வரான். அப்புறம் அந்த ஜலத்தை தனக்கு உபகரணமா வச்சுண்டு இந்த கோதுமை மாவு இருக்கே அதுல அந்த ஜலத்தை விட்டு விஷயறானா. கோதும கணிக்காக சஞ்சவனேன பிண்டீகரோதி. இப்ப இந்த மாவை பிண்டீகரணம் பண்ணி ஆயிடுத்தா, பிசைஞ்சாச்சா, இந்த மாவை கொண்டு பிண்டோபகரணஸ்ட அந்த பிண்டத்தை எடுத்து அவன் பச்சத்தி கிருதபூர்ணம், ஏதோ நெய்யை விட்டு ரொட்டி சுடுறான்னு வச்சுக்கோ, கிருதபூர்ணம் பண்றான். இப்ப என்னாச்சு? இது எல்லாமே அவன் தேவதத்தன் தான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நாம இங்க பலவிதமா சொல்லலாமா? எப்படி? இது எல்லாமே இவன் கிரமமா பண்ணியிருக்கான். ஆனா நாம இப்படி சொல்லலாம், இந்த தேவதத்தன் கிட்டேந்து தான் இங்க உள்ள அத்தனையும் வந்துருக்கு. இந்த தண்டம், சக்கரம், பானை, அந்த ஜலம், அந்த மாவு, ரொட்டி எல்லாமே எப்படி வந்ததுன்னு சொன்னா எல்லாம் அந்த தேவதத்தன்கிட்ட இருந்தா வந்திருக்கு, அவன் பண்ணினதுதான் அப்படின்னு சொல்லலாமா மொத்தமா? தேவதத்தா சக்கராதி அப்படி இப்படியும் சொல்லலாம். இந்த தேவதத்தன்கிட்ட இருந்து முதல்ல சக்கராதிகள் வந்தது, அதுக்கப்புறம் பானை வந்தது, அதுக்கப்புறம் ஜலம் வந்தது, அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சது, அதுக்கப்புறம் இந்த ரொட்டி வந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏதாவது தப்பு இருக்கா? அதுல ஒண்ணும் இல்லை. சொல்றவருக்கு எப்படி விவக்ஷையோ அப்படி சொல்லலாம். ஆனா எல்லாத்துலயும் அந்த தேவதத்தன் கர்த்தாங்கிறத இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் தான் எல்லாத்துக்கும் கர்த்தா. அதே மாதிரி ததா இஹாபி எத்யபி ஆகாஷாதி கிரமேணைவ சிருஷ்டி. சிருஷ்டி என்னமோ முதல்ல ஆகாசம் வந்தது, அப்புறம் வாயு, அப்புறம் இந்த கிரமத்துலதான் வந்திருக்கு. தைத்திரியத்தில் சொன்ன மாதிரிதான் இருக்கு. ஆனால் சொல்றச்சே அத்தனையும் வந்ததுக்கு அப்புறம் அங்க ஆகாஷ அனில அனலாதவு சர்வத்திர பரமேஸ்வரத்தை கருத்திருத்துவார். நீங்க எதை எடுத்தாலும் எல்லா காரியங்களையும் பரமேஸ்வரன் கர்த்தா. அப்ப இது எல்லாமே பரமேஸ்வரன் இடத்துலயும் வந்தது. ஜகத்தே பரமேஸ்வரன் கிட்டே தான் வந்திருக்குன்னு சொன்னா, ஜெகத்துன்னு சொன்னா அவருக்கு எல்லாமே மொத்தம் தானே. அப்ப மொத்தமும் பரமேஸ்வரன் இருந்து வந்திருக்கு, அவர் தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. பரமேஸ்வரன் கிட்ட ஆகாசம் வந்தது, அதுல இந்த வாயு வந்தது, அதுக்கப்புறம் இது வந்தது, அதுக்கப்புறம் இது வந்தது நீ சொல்லிட்டு வந்தா அதுவும் தப்பு கிடையாது, அதுவும் சரிதான், ஒன்றும் விரோதம் இல்லை. ததாபி ஆகாஷ அனில அனலாதவு சர்வத்திர பரமேஸ்வரஸ்ய கர்த்திருத்வாது பூர்வ அவாந்தர பிரகிருதித்வாச்ச. இதுக்கு அவாந்தர பிரகிருத்தியாவும் இருக்கு. பரமேஸ்வரன் காரணம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் காரணம் சொன்னதுனாலே ஆகாசம் எல்லாத்துக்கும் காரணம் இல்லை, மற்றதுக்கெல்லாம் காரணம் இல்லைன்னு ஆயிடாது. பரமேஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னா கடத்துக்கு எப்படி மண்ணை காரணம் சொல்லலாம், குலான் எப்படி காரணம் சொல்லலாம்னு நம்ம கேட்க முடியாது.
குலாலம் மண் எல்லாம் காரணமாக இருந்தாலும் பரமேஸ்வரனும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்றோம். ஆகையாலே இங்க ஒரு விவாதம்ங்கிறது ஒண்ணும் இல்லை. அதனால பூர்வ அவாந்தர பிரகிருதித்வாச்ச உத்தரோத்தர விகாரஸ்ய சக்கியம் வக்தும் ஈஸ்வராத் ஆகாச சம்பூதா இது. ஈஸ்வரனிடத்திலேருந்து ஆகாசம் வந்ததுன்னு சொல்லலாம், ஈஸ்வரனிடத்திலேருந்து வாயு வந்ததுன்னு சொல்லலாம், ஈஸ்வரனிடத்துல இந்த கட்டம் வந்ததுன்னு சொல்லலாம். என்ன எல்லாத்துக்கும் அவர் காரணமா இருக்கார். அதுக்காக ஆகாசத்திலேருந்து வரலைன்னு நான் சொல்ல வரல. சக்கியம் பாஷிதம் ஈஸ்வராத் அனில சமஜனி அனிலாத் அனலஹா. ஈஸ்வரனிடத்திலேருந்து வாயு வந்தது, வாயுக்குலேருந்து தான் அந்த அக்னி வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்வரனிடத்திலேருந்தே அக்னி வந்தது, அக்னியிலேருந்து ஜலம் வந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம். சொல்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது, எல்லாமே அவர்கிட்ட தான் வந்திருக்கு. யதி தூ ஆகாஷாத் வாயு வாயோஸ்தேஜா இத்யுக்த்வா தேஜசா வாயு வாயோராகாச இது ப்ரூயாத். எப்போ விரோதம் வரும் இந்த ஸ்ருதிகளுக்கு? இங்க பார்த்தா ஆகாசத்திலேருந்து வாயு வந்தது, வாயுல இருந்து தேஜஸ் வந்ததுன்னு சொல்லியிருக்கு. இன்னொரு உபனிஷத்துல ஒரு சமயம் இப்படி சொல்லியிருந்ததுன்னு வச்சுக்கோ. முதல்ல தேஜஸ் வந்தது, அந்த தேஜஸ்ல இருந்து வாயு வந்தது, வாயுல இருந்து ஆகாசம் பிறந்தது அப்படி சொல்லியிருக்கா? இப்படி சொன்னா விரோதம், இதை ஒத்துக்க முடியாது. இந்த மாதிரி இந்தியான உபனிஷத்தை சொல்லியிருக்கோம்? சொல்லவே இல்லை. சாந்தோக்கியத்துல தேஜஸ் வந்தது, தேஜஸ்ல இருந்து ஜலம் வந்ததுன்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த தைத்திரியத்துல என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் சொல்லியிருக்கே தவிர தேஜஸ்ல இருந்து வாயு வந்தது, அதுல இருந்து ஆகாசம் வந்தது அப்படியா சொல்லியிருக்கு? சொல்லலையே. அப்படி சொன்னாதான் விரோதம். எதித்தோ ஆகாஷாத் வாயு வாயோஸ் தேஜா அப்படின்னு சொல்லிட்டு தேஜசோ வாயு வாயோஹோ ஆகாஷா சம்பூதா அப்படி சொல்லியிருந்தா பவேத் விரோதா. அப்பதான் விரோதம் வரும். நச்சைதஸ்ய அப்படி சொல்லையே. தஸ்மாத் ந விக்ரமாபிதான விரோதா. ஆக இங்க ஒரு கிரமம் அங்க ஒரு கிரமம், அதனால வித்தியாசமா இருக்குன்னு சொல்லாது. பாதி சொல்லி இருக்கு, பாதி சொல்ல, அவ்வளவுதான். சொல்லாம விட்டதுனால விரோதம் இல்லை. இதுக்கு விபரீதமா சொல்லிடலை, அதை சொல்றேன். நாபி அக்கிரம அபிதான விரோதா. ஒரு இடத்துல இமான் லோகான் அசிருஜத்தன்னு சொல்லி மொத்தமா சிருஷ்டி பண்ணிவிட்டார், கிரமமே இல்லாமன்னு சொல்லியிருக்கு. கிரமமே இல்லாம யாரு சொன்னா? மொத்தத்தையும் எல்லாத்தையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணாருன்னு சொல்லியிருக்கு, கிரமம் இல்லாமன்னு சொல்லலையே. ஆக கிரமம் பாட்டுக்கு இருந்துதான் இருக்கு. அதை இது ஒன்றும் விசேதம் பண்ணல. இமான் லோகான் சிருஜத இது கிரமவதீமபி சிருஷ்டிம் அக்கிரமேண வததி. மொத்தமா சொல்றதே தவிர மொத்தமா கிரமம் இல்லாம உண்டானதுன்னு சொல்லல. உண்டானது கிரமமா தான் வந்திருக்கு. இப்ப 1000 கோடிக்கணக்கான வருஷம் ஆயிடுத்து, இத்தனை எல்லாம் கிரமமா வந்திருக்கு. ஆனா இது எல்லாம் ஒரே ஈஸ்வரனிடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்றது ஒரே சமயத்துல சொல்றோமே தவிர அதுதான் அந்த கிரமத்தை இல்லைன்னு இந்த வாக்கியம் சொல்லல. அதனால கிரமவதீமபி சிருஷ்டிம் அக்கிரமேண வததி யதா கிரமாத் ஞானானி ஜாதானி இது. கிரமமாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே எல்லா விஷயமும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். சொல்லறத நம்ம கையில இருக்கு, எப்படி வேணாலும் சொல்லலாம். ததிக ஸ்ருதேஹே அபிதா வியாபார ஏவ அக்கிரமஹா. ஸ்ருதி சொல்றச்ச ஒரே வாக்கியத்துல சொல்லும்போது ஒரே சமயத்துல நமக்கு அந்த அர்த்தம் புரியுது, எல்லாமே அங்க உண்டானது. இங்கதான் அபிதா சொல்றது கிரமம் இல்லாம மொத்தமா சொன்னதே தவிர அங்கெல்லாம் ஒவ்வொரு வாக்கியமா ஒவ்வொன்றும் இதுலயும் அதுக்கு இதுக்கப்புறம் இதுன்னு வச்ச கிரமமா சொன்னது இங்க மொத்தமா சேர்த்து சொல்லுது. அவ்வளவுதான் வித்தியாசம். அபிதேயானாம் து காரியானாம் ஞானானாம் இவ கிரமஹா ஸ்திதே. அங்கேயும் கிரமம் உண்டான வஸ்துக்களுக்கு அந்த கிரமத்துல வித்தியாசம் இல்லை, அது கிரமமா தான் வந்திருக்கு. இவ்வளவு தூரம் எதுக்கா சொன்னாருன்னா இப்ப இது இங்க சொல்லணும் இல்லை, இதுக்கு வேததிகரணம் இருக்கு. வேததிகரணத்திலேருந்து ஆரம்பிச்சு 2 பாதம் இருக்கு 2வது அத்தியாயத்துல. இருந்தாலும் அங்க என்ன சொல்ல போறோம்னு இப்போ சுருக்கி சொல்லிட்டோம்னா இப்போதைக்கு இந்த அவனுக்கு வந்த அந்த சந்தேகம் தீர்ந்து போயிட முடியும். அதுக்காக இப்ப சொல்றேன். இப்ப சந்தேகம் இவன் ஸ்ருதி எல்லாமே ஒரே மாதிரியா சொல்லலையே, வித்தியாசமா சொல்லியிருக்கு, அப்ப இதை எப்படி பிரமாணம் நம்ம ஏத்துக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு அப்புறமா சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் இப்படி சொல்ல போறார் அப்படின்னு காமிச்சுட்டா சரின்னு மனசுக்கு சாந்தியா இருக்கும். அதுக்காக சொல்லிட்டார். ஸ்ருதீனாம் சிருஷ்டி தாத்பரியம் ஸ்வீகிருத்திய இதமிஹேரிதம் பிரம்மாத்மைக்கிய பரத்வாத்து தாசாம் தத்து நைவ வித்யதே. இவ்வளவு தூரம் எதுக்காக சொன்னேன்?
நிஜமா பார்த்தா சொல்லியிருக்கவே வேண்டாம். ஏன் சொல்லியிருக்க வேண்டாம்? சிருஷ்டியில தாத்பரியம் இல்லையே. இது சிருஷ்டியை சொல்லி கொடுக்கறதுக்காக வந்த சிருஷ்டி இல்லையே. சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்கு. அதனால தானே பிரம்ம ஜிக்யாசா. அப்ப எதுக்கா இந்த சிருஷ்டியில போய் இவ்வளவு சிரமப்பட்டு விரோதத்தெல்லாம் சமாதானம் சொல்லி சரிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, சிருஷ்டியிலேயே அவாந்தரமான தாத்பரியம் இருக்குன்னு வச்சுட்டு சொன்னது, ஸ்வீகிருத்திய சொல்லப்பட்டது. ஸ்ருதிராம் சிருஷ்டி தாத்பரியம் ஸ்வீகிருத்திய இதம் இஹ ஈரிதம். இப்ப சொன்னது விரோதம் இல்லை அப்படின்னு சொன்னது, அதுலயும் சிருஷ்டி தாத்பரியம் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, விரோதம் இல்லைன்னு சொல்லப்பட்டது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே போய் நாம பார்த்தோம்னா, பிரம்மாத்மைக்கிய பரத்வாத்து, இந்த வாக்கியங்கள் எல்லாம் பிரம்மாத்மைக்கியத்தை சொல்றதுக்காக வந்திருக்கு. அப்ப சிருஷ்டியில ஒன்றும் தாத்பரியமே இல்லை. அது விருத்தமா சொல்லிட்டு போனா ஒன்னும் விஷயம் இல்லை. தாசாம் தத்து நைவ வித்தியதே, இந்த விரோதம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, தாத்பரியமே இல்லைன்னு. தேன காரிய விகானாத் தத்வாரகம்யம் காரணத்துவம் यद्यपि तत्वतः प्रमातुम् अशक्यम् अस्यापि मायाधीनत्वेन कल्पितत्वात् तथापि सत्यज्ञानादि लक्षण ब्रह्मणि अविगानेन वेदान्ताः समन्वीयन्ते इति सर्वम् अवदातम्. இப்ப சொன்னதை விட்டுருவோம், சொல்லணுமா வேண்டாமாங்கிறத அவ பாத்துக்கிறா. ஆனா வஸ்துதா இந்த அதிகரணத்துல என்ன தீர்மானம் ஆச்சுன்னு சொன்னா, அந்த சிருஷ்டிங்கிறது பிரம்மத்தினுடைய காரியம் இல்லையா. பிரம்மம் காரணம் சொன்னா சிருஷ்டிங்கிறது அதனுடைய காரியம். அந்த காரியத்துல வித்தியாசம் இருக்குங்கிறதுனாலே காரணத்துவம் பிரம்ம காரணத்துவத்துல கூட ஒரு அபிப்பிராய பேதம் உபனிஷத்துகளுக்கு இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகம் இப்ப நிவர்த்தி பண்ணணும். அதுக்காக தான் இந்த அதிகரணம். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, இது வாஸ்தவம் தான், அந்த மாதிரி சந்தேகம் வரலாம். இருந்தாலும் நான் காரணத்துவத்தை கூட தாத்பரியம் சொல்ல மாட்டேன். ஏன்னா காரணத்துவங்கிறது பிரம்மத்துக்கு ஒரு தடஸ்த லட்சணம். ஒதுங்கி இருந்து பிரம்மத்தை காமிக்கிறதுங்கிறதுக்காக ஜெகத்காரணத்தை சொன்னதே தவிர அது கூட முக்கியம் இல்லை. அது கூட மாயையால வர்றதுதான், உண்மை கிடையாது. அப்ப எது உண்மை? சத்தியஜானாதி லட்சண பிரம்மணி. எல்லா இடத்துலயும் ஆத்மஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறது. இதுதான் பிரம்மாத்மைக்கியம், அதுதான் ஸ்வரூபம். அந்த ஸ்வரூப விஷயத்துல அவிகானேன வேதாந்தா சமன்வீயந்தி. அந்த விஷயத்துல அபிப்பிராய பேதமே இல்லை. எல்லா வேதாந்தங்களும் எல்லா உபனிஷத்துகளும் பிரம்மத்தை சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல ஒண்ணும் வித்தியாசமே இல்லை. ஆக அந்த விஷயத்துல எந்த விரோதமும் இல்லை அப்படின்னு சொல்லி சர்வ வேதாந்தங்களுக்கும் அந்த ஸ்வரூபத்துல சமன்வயம் இருக்கு அப்படின்னு சித்தாந்தம் பண்ணிட்டார். இதோட இந்த அதிகரணம் பூர்த்தியாயிடுச்சு. இதுக்கு மேல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.